இந்தாங்க பிடிங்க. நான் எழுதி தர மருந்த குழந்தைக்கு கொடுங்க, எல்லாம் சரியாயிடும். இந்தாங்க. தேங்க்யூ டாக்டர். டாக்டர் என்ன சொன்னாங்க? சாதாரண ஃபீவர் தான் சொன்னாங்க. மருந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லிப்பை காமி. ரெண்டு குழந்தைக்கும் ஒரே மருந்து தான் எழுதி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லக்கா, டாக்டர் இன்னொன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? குழந்தை பேர் என்னன்னு கேட்டாங்க. சுபஸ்ரீன்னு சொன்னேன். கலெக்டர் மேடத்தோட குழந்தை பேரு ஜெயஸ்ரீ, உங்க குழந்தை பேரு சுபஸ்ரீ, ரெட்டை குழந்தை மாதிரி பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அக்கா, டாக்டர் அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ருக்கோ, ஜுரமா இருக்கிற குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் தான் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருப்ப? சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். குழந்தைக்கு மருந்து கொடுக்கணும்ல. சீக்கிரமா மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம். சரி சரி சரி, அழக்கூடாது. சரி சரி. ஜோலையம்மா, ஒரு நிமிஷம். குழந்தைகிட்ட தரேன்னு சொல்லி சாமி மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க. 4 நாள்ல ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 3 நாள் தான் இருக்குது. மறந்துடாதீங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. மறந்துட்டாலும் நீ விட்டுருவியான்னு? அது எப்படி விடுவேன்? நான் பொள்ளைய பத்த தகப்பனாச்ச. சரி சரி, மருந்தெல்லாம் கொடுக்க மறந்துடாதீங்கண்ணா. எங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியுமாம்ல. சரி சரி சரிடா செல்லக்குட்டி, சரிடா சரிடா. அம்மா அம்மா. சரி சரி சரி, ஒண்ணும் இல்ல அழக்கூடாது. சரியா? சரி சரி. ஏன் செல்லம் அழற? ஒரேடி அழுதுட்டே இருக்காளே. அழாத. என்ன குழந்தை ரொம்ப அனத்துது? ஓ, ஒன்னுடிமா, என்ன செய்யுது உங்களுக்கு? அது நம்ம குழந்தைய விட்டு பெரிய போறதுனாச்சு. ஒருவேளை அழுவுதோ என்னவோ. சரி சரி சரி. ஓ மாமா, சரி சரி சரி. குழந்தை பிடிங்க. அழாத அழாத என் தங்கம். சரி சரி சரி. குழந்தை கூட. சரி 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 சரி. என்னக்கா இது? பெத்தவனா என் கையில இருக்கும்போது குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு. உங்ககிட்ட வந்தது சட்டுன்னு அழுகை நிறுத்திருச்சு. அர்ச்சனாவோட கைரசு அப்படி. எந்த குழந்தைய அர்ச்சனா தூக்கினாலும் அதை அழுகை நிறுத்திடும். சரி ருக்மணி, இந்தா குழந்தை பிடி. இனிமே குழந்தை அழ மாட்டான். வா வா வா, அம்மா கிட்ட வா. தைரியமா இருங்க, வரேன். சரிங்கக்கா. பாத்தீங்களா அத்தை, அக்கா குழந்தையை தூக்குனதும் குழந்தை அழுகையை நிப்பாட்டிடுச்சு. அப்படியே குத்துனா மூஞ்சி முகரையும் பாரு, முழிக்கிற முழிய பாரு. முண்டக்கண்ணி முண்டக்கண்ணி. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இளவரசிக்கு மாமியாராக போற ஆசையில இருக்கிற மானம் மரியாதை சூடு சொரணை எல்லாத்தையும் இழந்துட்டு இவ கூட வந்து தங்கினது ரொம்ப தப்பா போச்சு. அவ ஊர்ல இளவரசியா வல வந்தவங்கிறதுனால மதனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவளுக்கு சீர்வரிசை எல்லாம் அவ வீட்ல இருந்து அனுப்புவாங்க.
எடுபிடிக்கு அரண்மனையில இருந்து ஒரு 10 பேரை அவங்க வேலைக்கு அனுப்புவாங்க. நாம இங்க சுகமா இருக்கலான்னு இவ கூட வந்து தங்கனா, இவ என்னடான்னா இவகிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்த வேலையாட்களை எல்லாம் அனுப்பிட்டு என்ன ஒருத்திய மட்டும் வச்சுக்கிட்டு இவளுக்கு வேண்டிய எல்லா வேலையும் என்கிட்ட வாங்கிக்கிறா. இவ உண்மையிலேயே ராஜவம்சத்து இளவரசியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். இவ இளவரசி இல்லன்னு தெரிஞ்சதுன்னா மதன ஒரே மாசத்துல இவகிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடணும். அவளை சும்மாவே விடக்கூடாது. அவ இளவரசி இல்லன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, சும்மாவே விட மாட்டேன். மதன் அவகிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவேன். ஆமா. வாடா மதன், எப்போ வந்த? ஏமா நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்னமா யோசிச்சுட்டு இருக்க? Welcome to our matrimonial site. We get the alliances and arrange for the meetings. So far, we have completed 1 lakh marriages. ஆண்டவா, அவர் என்ன மாதிரி அஜித் படம் பிடிச்சிருக்கணுமே. Funny girl. செத்தடா நீ. மச்சான் செட் ஆகாது மச்சான். அம்மா சொந்த ஊர் எதுமா? தஞ்சாவூர் தாண்டி டெல்லியில. Of course I know cooking. 36 வயசாச்சு. இனிமே எது கிடைச்சாலும் சாப்பிட வேண்டியதான். And the rest is magical. கோமுட்ட அந்த வெப்சைட் பேரை சொல்லியா? www. அது நீ மைனாவை ஹனிமூன் கூப்பிட்டதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லி வர முடியாதுன்னு தட்டி கழிச்சிட்டல்ல, அதனால நீ எவ்வளவு மனசு வருத்தப்பட்டிருப்ப. அதை தான் நினைச்சு பாத்துட்டு இருந்தேன்டா. அம்மா உனக்கு தான் நல்ல நல்ல யோசனையெல்லாம் தோணுமே. அவளை திருப்திப்படுத்துற மாதிரி ஏதாவது யோசனை சொல்லுமா. சொல்றேன்டா, சொல்றேன். ஆமாம்மா, கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது. இது வரைக்கும் நான் மைனாவை தொட்டு கூட பேச முடியலம்மா. டேய், பொண்ணுங்களுக்கு பெத்தவங்க ஏக்கம் வந்துட்டாலே அப்படிதான்டா. நாம நம்ம வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவை பார்க்க முடியலையே, கட்டின புருஷன் இவனாச்சும் உங்க வீட்டுக்கு போலாமான்னு அப்படி ஒரு வார்த்தை கேட்கலையேன்னு மைனாவுக்கு உன் மேல கோவம் இருக்கலாம்டா. அப்படி இருந்தா மைனாவே சொல்லியிருப்பாளேம்மா. நீ அவளை கோலியருக்கு அழைச்சிட்டு போனேன்னு வச்சுக்க, அவ கண்டிப்பா சந்தோஷப்படுவாடா. அப்புறம் நீயும் அவ அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மாதிரியும் இருக்கும். இது வரைக்கும் மறு வீடு கூட நடக்கல, முறைய பொண்ணு வீட்டுல தான் நடக்கணும். நாமெல்லாம் சேர்ந்து கிளம்பி போய் அந்த மறு வீடு சமாச்சாரத்தை அங்கேயே முடிச்சுட்டு வந்துருவோம்டா. அதோட சேர்த்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதுவும் கிளியர் ஆயிடும்டா. அப்படி என்னமா டவுட் உனக்கு? மைனா உண்மையிலேயே குவாலியர் ராஜவம்சத்து இளவரசியா இருப்பாளா இருக்க மாட்டாளான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. மைனாவோட அழகு, பேச்சு, நட, உட, பாவனை இதெல்லாத்தையும் பார்க்கும்போதே தெரியலையா அவ ராஜ குடும்பத்து இளவரசி தாம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் மைனாவோட அழகுக்கு ஈடு இணையா ஒரு பொண்ணு கூட நம்ம ஊர்ல கிடையாது. அம்மா நான் அடிச்சு சொல்றேம்மா, அவ அரசகுமாரியே தான். எனக்கு அதுல எந்த டவுட்டும் இல்ல. மதன், அம்மா வாம்மா. என்ன அம்மாவும் புள்ளையும் அப்படி முழிக்கிறீங்க? நீங்க என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாதா? உங்க 2 பேர்ல யாருக்கு நான் குவாலியர் இளவரசியா இல்லையான டவுட்? மைனா எனக்கு அப்பெல்லாம் எந்த டவுட்டுமே இல்ல. உங்களுக்கு இல்லனா உங்க அம்மாக்கு தானே? எனக்கு கூட உன் மேல எந்த டவுட்டும் இல்ல மைனா. ஆனா மதன் தான் ஆசைப்படுறான். நீ ஆசைப்படுறது நியாயமான ஆசை. அத மைனா கிட்ட சொன்னா நிறைவேற்றி வைக்க போறா. அதுக்காக ஏண்டா கவலைப்படுறேன்னு நான் தான் சொன்னேன். அதான், வேற ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அந்த ஆசையை நான் நிறைவேற்றி வச்சிட்டேன். இன்னும் என்ன பாக்கி இருக்கு நான் நிறைவேற்றுறதுக்கு? அது வந்து உன்னை அழைச்சிக்கிட்டு குவாலியர் போகணும். உன் அப்பா அம்மாவை நேர்ல பார்க்கணும். அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்.
அப்படியே நம்ம 2 பேரும் அங்கேயே ஒரு மாசத்துக்கு தங்கி இருந்துட்டு வரணும்னு ஆசை. புரிஞ்சு போச்சு, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நீங்களும் என் கூட குவாலியருக்கு வரணும், அரண்மனையெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும், நான் இளவரசியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அதானே உங்க ஆசை? ஐயோ, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல மைனா. உனக்கும் பெத்த அப்பா அம்மாவை பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல. அந்த ஆசைய கட்டின புருஷனா நான் தானே நிறைவேற்றி வைக்கணும். அதான், வேற ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, அப்படி ஒரு நினைப்பு உங்களுக்கு இருந்தா என் பின்னாடி ஜொல்ல விட்டுட்டு அலைஞ்சீங்களே, என்ன சுத்தி சுத்தி வந்தீங்களே, அப்பவே இருந்திருக்கணுமே. சரி, நான் உங்களை கட்டிக்க சம்மதம் சொன்ன உடனே என் கழுத்துல தாலி கட்டியே ஆகணும்னு துடிச்சு என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்களே. அப்பதான் என் பேரண்ட்ஸ் மேல இல்லாத அக்கறை இப்ப திடீர்னு எப்படி முளைச்சுது? ஒரு வார்த்தை, அன்னைக்கு ஒரே வார்த்தை கூட எங்க பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்லலான்னு உங்களுக்கு கேட்க தோணல. இப்ப மட்டும் எப்படி தோணுச்சு? எந்த ஒரு பொண்ணும் தான் தாலி கட்டிக்கும் போது அவ பெத்தவங்களோட ஆசீர்வாதம் வேணும்னு தான் நினைப்பா. எனக்கும் அந்த ஆசை இருக்கதா செஞ்சது. ஆனா நீங்க என் மேல ஆசையை வச்சுக்கிட்டு என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்ததுனால உங்க மேல இறக்கப்பட்டுதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். என்னோட மம்மி டாடி கிட்ட நான் இங்க மதன்கிறவரை கட்டிக்க ஆசைப்படுறேன், நீங்க வந்து என் கல்யாணத்தை நடத்தி வைங்கன்னு சொன்னேன். வாட்ஸ்அப்ல உங்க போட்டோவை கூட அனுப்பி வச்சேன். அதுக்கு என் மம்மி டாடி என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? அந்த பையனை பார்த்தா பொம்பளை பொறுக்கி மாதிரி இருக்கான், அவனோட அம்மாவை பார்த்தா தெருவுல கொழாடியில சண்டை போடுற பொம்பளை மாதிரி இருக்கான்னு சொன்னாங்க. இத பாரு மைனா, நீ பட்டத்து இளவரசி, நீ போய் அவனை கட்டிக்க ஆசைப்படுறியே, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரு ராஜவம்சத்து இளவரசனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அதையும் மீறி நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க எல்லாரையுமே மறந்துடு, தப்பு தவறு கூட எங்களை தேடி வந்துடாத. அப்படி தேடி வந்தா உன் தலையையும் உன்னை கல்யாணம் பண்ணவன் தலையையும் அரண்மனை வாசல்லையே சீவி தள்ளிடுவோன்னு சொன்னாங்க. இத பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் பெத்தவங்களை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. என்ன பண்றது, உங்க பேச்சிலையும் உங்க அம்மா கொடுத்த தைரியத்திலையும் நான் தெரியாதனமா உங்களை நம்பி நான் கழுத்தை நீட்டிட்டேன். இப்ப நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் அப்பா அம்மா முன்னாடி போய் நிப்பேன் சொல்லுங்க? உங்களை கட்டிக்க போய் என் இளவரசி பட்டத்தையும் நீக்கிட்டாங்க, அரண்மனை சொத்தையும் எனக்கு இல்லைன்னுட்டாங்க. நான் இப்ப நான் என்ன பண்றது? எல்லாம் உங்களால தானே. இனிமே நான் நடிச்சுதான் சம்பாதிக்கணும். அப்போ உங்க அப்பா அம்மா சம்மதம் இல்லாம தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? எனக்கு இது கூட இப்பதானே தெரியுது. அப்போ என்ன நீங்க கட்டிக்கிட்டது என் மேல உள்ள லவ்னால இல்ல, என் அரண்மனை சொத்து எல்லாம் முழுசா கிடைக்கணும் தான் என்ன கட்டிக்கிட்டீங்க, அப்படிதானே? ஐயோ மைனா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் உன் மேல இருக்க லவ்னால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் மேல உங்களுக்கு லவ் இல்லைன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே நான் எங்க அப்பா அம்மா கிட்ட போயிடுவேன். என் பேரண்ட்ஸ் சொல்ற இளவரசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா இருப்பேன். மைனா, நானே உன்னை இளவரசி மாதிரி வச்சிருப்பேன் மைனா. அவங்கதான் உன்னை அங்க வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. பெத்த பொண்ணு கிட்ட போன்ல கூடவா பேச மாட்டாங்க? ராஜ வம்சத்தை சேர்ந்த என் அப்பா அம்மா ரொம்ப ரோஷக்காரங்க. அவங்க எல்லாம் சொன்னதுதான், உங்களை மாதிரி சொன்ன கிட்டவங்க இல்ல. அது மட்டும் இல்ல, மத்தவங்க மாதிரி பெத்த பொண்ணு கூட மறைச்சிட்டு வேற ஒருத்துக்கு பணம் கொடுத்து செட் பண்ணிட்டு இவதான் என் பொண்ணுன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நாம ஒண்ணு கேட்டா இவ ஒரு பதில சொல்லி நம்ம வாய அடைக்கிறா. இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சிட்ட. நீ உண்மையிலேயே இளவரசியா இல்லையான்னு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு. மதன், இனிமே ஹாஸ்பிட்டல் வருமானம் ஒட்டு மொத்தமும் ஏன் கைக்கு தான் வந்து சேரணும். உங்க 2 பேருக்கும் செலவுக்கு ஏதாவது பணம் வேணும்னா
என்கிட்ட தான் நீங்க 2 பேரை வாங்கிட்டு போகணும். புரிஞ்சுதா? என்ன மதன், ஓகே தானே உங்களுக்கு? மதன், புரிஞ்சுதான்னு கேட்டேன். நானே அப்படிதான் நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. சரி போங்க, போயிட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. கோ. நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குதே. இவகிட்ட நம்ம பாச்சா பலிக்காது போல இருக்கே. ஆண்டி, இப்ப நீங்க என்ன யோசிச்சீங்கன்னு சொல்லட்டுமா? இவகிட்ட நம்ம பாட்சா பலிக்காது போல இருக்கே, அப்படிதானே யோசிச்சீங்க? இல்ல இல்ல மைனா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய் மதன், வாடா. வா. Welcome to our matrimonial site. We get the alliances and arrange for the meetings. So far, we have completed 1 lakh marriages. ஆண்டவா, அவர் என்ன மாதிரி அஜித் படம் பிடிச்சிருக்கணுமே. Funny girl. செத்தடா நீ. மச்சான் செட் ஆகாது மச்சான். அம்மா, சொந்த ஊர் எதுமா? தஞ்சாவூர் தாண்டி டெல்லியில். Of course I know cooking. 36 வயசாச்சு. இனிமேல் எது கிடைச்சாலும் சாப்பிட வேண்டியதான். And the rest is magical. கோமுட்ட அந்த வெப்சைட் பேரை சொல்லியா? www. அக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிதான் நானும் கூட வந்திருப்பேன்லக்கா. லேசா காய்ச்சல் தானே? இல்லக்கா, தொட்டு பார்த்தேன்க்கா, ரொம்ப சுடுதுக்கா, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஒண்ணும் இல்ல. ஹலோ 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 ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ. சரி சரி சரி, நான் பாத்துக்கிறேன். அம்மாடி அர்ச்சனா, பொண்ணுரங்கம் மருந்து வாங்கிட்டு வரேன்னு போனாமா. இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரலையே. அம்மாடி என்னாச்சுன்னு ஒரு ஃபோன் பண்ணி கேளுமா. என்ன மாமா, மருந்து வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமா? அதை ஏன் அர்ச்சனா கேட்குற? டாக்டர் எழுதி கொடுத்த மருந்துல 2 மருந்தையும் கிடைச்சிது. இந்த 3வது மருந்து எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் எங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில் டி நகருக்கு போய் வாங்கிட்டு வரேன். அம்மாடி, மாத்திரை இப்போ கொடுக்கலாமாம்மா? இல்ல, சாயங்காலம் கொடுத்தா போதும். சரி அத்தா, எனக்கு ஒரு காஃபி போட்டு தெரியா? ரொம்ப களைப்பா இருக்குது. தரேன்ப்பா. அருக்காணி, நீ மருந்து வாங்குறதுக்கு கால் வலிக்க கடைக்கடையா ஏறி நடந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். அருக்காணி, அத்தை, இங்க வா, ஒரு காஃபி போட்டு வையே. இதோ நான் வரேன், வா. மாமா, ருக்மிணி குழந்தைக்கும் இந்த மருந்து தான் டாக்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்னு தெரியல. ருக்மிணிக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கொடுங்களேன். என் செல்ல குட்டி, சரி சரி தூங்குங்க. அர்ச்சனா அக்கா, சொல்லுங்க அர்ச்சனா அக்கா. ருக்மிணி, குழந்தைக்கு மருந்தெல்லாம் கொடுத்தாச்சா? அக்கா, எழுதி கொடுத்த மருந்துல ஒண்ணு கிடைக்காம எங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு எங்க வீட்டுக்காரரு இப்பதான் வாங்கிட்டு வந்தாரு. தோ இப்பதான் அதை கொடுக்க போறேன். அதான் மருந்து கிடைச்சதான்னு கேட்கதான் ஃபோன் பண்ணேன். இவரும் டி நகர் போயிட்டு தான் வாங்கிட்டு வந்தாரு. குழந்தைக்கு மருந்து கொடுத்து தூங்கவே, எல்லாம் சரியாயிடும். சரிக்கா. நீங்க உங்க குழந்தைக்கு மருந்து கொடுத்துட்டீங்களா? இல்ல, இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். இன்னொரு 2 hours கழிச்சு தான் கொடுக்கணும். அக்கா அக்கா, உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். பிஸியா இருந்தா சொல்லுங்க, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா. பரவாயில்ல, சொல்லு ருக்மிணி. அக்கா, நம்ம குழந்தைங்களுக்கு நாம பேரு வச்ச ஃபங்க்ஷன் மாதிரியே அடுத்த ஃபங்க்ஷன் என்ன இருக்கு? ஏன்னா அந்த ஃபங்க்ஷனையும் உங்க கூட சேர்ந்து கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன்க்கா. நான் என் குழந்தைக்கு 5வது மாசம் குலதெய்வம் கோயில்ல மொட்டை அடிச்சு காது குத்தலான்னு வேண்டிட்டு இருக்கேன். உங்க குலதெய்வம் கோயில் எங்க இருக்கு? அக்கா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து
எங்க அப்பா அம்மா உயிரோட இருக்கும் பொழுது குலதெய்வம் கோயிலுக்கு அழைச்சிட்டு போனதே இல்லக்கா. அதனால எங்க குலதெய்வம் எதுன்னே எனக்கு தெரியாதுக்கா. உன் மாமியார் வீட்டு குலதெய்வம் எதுன்னு கேட்டா தெரியுமே. நான் அவங்க கிட்டயும் முன்னாடியே கேட்டு பாத்துட்டேன்க்கா, அவங்களுக்கும் தெரியாதான். உங்க குலதெய்வம் எதுக்கா? எங்க குலதெய்வம் வீரகாளியம்மன், சோழவந்தான் கிராமத்துல இருக்கு. அப்படின்னாக்கா உங்க குழந்தைக்கு மொட்டை போடும்போது என் குழந்தைக்கு மொட்டை போட்டு அங்கேயே காது குத்திர வேண்டியதுதான். என்ன சரியாக்கா? அப்படியே செஞ்சிடலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நீங்க சொன்னதை கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்கேயே என் குழந்தைக்கும் மொட்டை போட்டு காது குத்திடலாம்க்கா. எனக்கு பிறந்த ஜெயஸ்ரீயும் உனக்கு பிறந்த சுபஸ்ரீயும் பெரியவங்க அனுப்புறோம். நீயும் நானும் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல பிறந்தோம். ஒரே நாள்ல தொட்டில் போட்டு உனக்கு ஜெயஸ்ரீனும் எனக்கு சுபஸ்ரீனும் பேர் வச்சாங்க. அதே மாதிரி ஒரே நாள்ல மொட்டை போட்டு காதும் குத்தினாங்கன்னு பேசிப்பாங்க. ஆமாக்கா, கண்டிப்பா சொல்லணும்க்கா. சொல்லுவாங்கக்கா. எனக்கு எப்படி நீங்க அக்காவா இருந்து அன்பா கவனிச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி என் குழந்தைக்கும் நான் ஒரு அக்காவை கண்டுபிடிச்சிட்டேன். யார் அது? அதான்க்கா உங்க பொண்ணு ஜெயஸ்ரீ. என்கிட்ட பணம் இருந்தும் பாசத்தை காட்ட கூட பிறந்த யாருமே இல்லையேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன்க்கா. அந்த கவலைய நீங்க தீர்த்து வச்சிட்டீங்க. ஆமாங்கா, என்ன மாதிரி என் பொண்ணும் பாசத்துக்கு ஏங்க மாட்டா. காரணம், என் பொண்ணுக்கு அன்பு காமிக்க பாசம் காமிக்க அவ அக்கா ஜெயஸ்ரீ அங்க இருக்காக்கா. எனக்கு அது போதும்க்கா. ஆமாங்கா, நான் நிஜம்தான்க்கா சொல்றேன். சரிக்கா, நான் போனை வச்சுட்டுமா? சரி. பாவம் மாமா. என்ன பாவம்? இந்த பொண்ணு காஃபி குடி. யாருமா பாவம்? யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? ருக்மிணி கிட்ட பேசிட்டு இருந்தது. பாவம், சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்துட்டா போல இருக்கு. ஒருவன் சொல்லிக்க அவளுக்குன்னு யாரும் இல்லை போல இருக்கு. நம்ம ஜெயஸ்ரீக்கு மொட்டை போட்டு குலதெய்வம் கோயில்ல காது குத்த போறோம்னு சொன்னேன். அவளும் அவ குழந்தை சுபஸ்ரீக்கு நம்ம கோயிலே மொட்டை போட்டு காது குத்துற ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமான்னு கேக்குறா. நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஏமா சரின்னு சொன்ன? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா குலதெய்வம் இருக்குமா. அந்தந்த கோவில்ல தான் அந்த விழாவையே நடத்தணும். மாத்தி எல்லாம் கும்பிடக்கூடாதுமா. அப்ப கோயில் இல்லாதவங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எங்க போவாங்க? அப்ப அவங்க எல்லாம் ஃபங்க்ஷன் நடத்த மாட்டாங்களா? நடத்த கூடாதா? நீ சொல்றதும் சரிதாம்மா. தெய்வத்துல என்னமா வேறுபாடு இருக்கு? கடவுள் எல்லாம் ஒண்ணுதானம்மா. நல்லது எங்க நடந்தா என்னம்மா, எல்லாம் நல்லபடியா நடந்தா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். என்னப்பா, நான் சொல்றது சரிதானே? Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.